என்ட்டு வரும் இல்லை சார், மூணார் போகிறேன் சார். ஆனால் மிஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது கைஸ். மழை வேறு தூருது. ஃபால்ஸு நம்ம ரைடோட 3rd டோல் பிளாசா. நம்ம வீட்டிலேருந்து நம்ம ராமநாதபுரத்துலேருந்து மூணார் போகிற ரூட்டில் 3வது டோல் பிளாசா கைஸ். பக்கத்துலேயே ரயில் டேக் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரே ஹைவே தான் ப்ரோ. இன்னும் 155 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் மூணாருக்கு. தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். 7:15 தான் ஆக போகுது. பாஸ் பண்ணுறோம். போய் நல்லா ஒரு ரெஸ்ட்டை போட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பணும். போன தடவை நான் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். ஆனால் பஸ்ஸில் வந்திருந்தேன். நம்ம ஊர்லேருந்து குற்றாலம் போயிருந்தோம்னு நினைக்கிறோம். குற்றாலம் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இங்கே தான் அவனோட காலேஜில் எதோ எடுக்கணும்னு சொல்லி இது வழியாக வந்து போனோம். அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் கைஸ். விருதுநகர் 32 கிலோமீட்டர். ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே ஏதோ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் வந்துட்டு 151 கிலோமீட்டர் இருக்குது நம்ம மூணாருக்கு. ஹைவேல தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லெஃப்ட் எடுத்து போக சொல்லிச்சு. யாரோ கத்துறாங்க. என்னதுரா இங்கே ஒரு யூட்டன் பிரிட்ஜு கீழே போகுது. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் வெயில் அடித்தாலுமே சில்லுன்னு இருக்குது. அது என்னன்னு தெரில. க்ளவுஸுக்குள்ளேருந்து ஏர் வரனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. கரெக்ட் தான்டா ரூட்டு. இவ்வளோ நேரம் ஹைவேல வந்தோம். கொஞ்சம் நேரம் கிராமத்துள்ள போகணுன்னு நினைக்கிறேன். வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹையரா வந்துட்டு செகண்ட் சர்வீஸ் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குது. 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம்னா 3rd சர்வீஸ் போய் விடணும். நம்ம ரைட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்னை போகாட்டியுமே ஓட்டிடலாம் ஓரளவுக்கு. அங்கே சென்னை போய் ஒரு 200 கிலோமீட்டரில் அந்த லோக்கலில் ஓட்டிட்டு அப்புறமா 3rd சர்வீஸ் விடலாங்க. 3rd சர்வீஸ் விலாக் நான் அவங்கள போடுறேன். எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு, என்னென்ன ஆச்சு, என்னென்ன மாற்றினாங்க அப்படின்றது. இது வரைக்கும் 10K கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இன்ஜின் ஆனால் இன்னும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒருத்து தான் கைஸ் வாங்குறது. மைலேஜும் நல்லா கொடுக்குறா, பவரும் நல்லா இருக்குது. வேல்யூ ஃபார் மணி. தங்க மயில். ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளே தான் போய் போகணுன்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்க்கலாம். போக வேண்டியதுதான். எல்லோரும் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க. தம்பி தங்கைகள் எல்லாரும். தாத்தா வர ஏறுற ரோடு. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி 150 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து. இங்கே ஒரு ரைட் எடுக்கணும்னு சொல்லுது. பார்க்கலாம் என்ன ஊருன்னு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் உசிலம்பட்டி, சின்ன கட்டளை. நம்ம இங்கே வந்து ரைட் எடுக்கணும் கைஸ். இங்கே போனால் உசிலம்பட்டி. உசிலம்பட்டி சந்தையில் உசியும் உசி குத்தும் பார்வை. சும்மா கைஸ். பாடகர் பாசித் கிரிஜா பண்ணிருப்பேன். என் தம்பி அதான் பார்த்து கலாய்க்கிறான். என்னடா பாட்டுக்கிட்டலாம் பாட்டு சுத்துற அப்படின்றான். பாடி விடுவோம். யார் என்ன பண்ண போகிறோம் நம்மளை. அப்புறம் ஒரு ஆடு கைஸ் உள்ளேருந்து இப்படி வந்து நின்றுச்சு. நம்ம அடி நம்ம பிரேக்கிங் பற்றி தான் தெரியாதுல்ல. அப்படி போய் அப்படி நிப்பாட்டினேன். எல்லா கைஸ் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. டூக்குன்றான். அந்த ஹைவேலேருந்து இறங்கினதுலேருந்து ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. பைக் சஸ்பென்ஷன் போயிடும். டம்முன்னு போட்டோன்னா. நானே தெரியாமல் 2-3 பள்ளத்தில் விட்டேன். பாவம் செல்லப்பில்லை. சாரிடி. உன் கடலில் போயும் ஓர் மௌனராகம் நீதானே. சரி ஓகே கைஸ்,
சாங் கேட்டதெல்லாம் போதும். விளாக் இப்போ இங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நேரமாக இருக்குது. செம்பட்டி இந்த ஊர் பேர் செம்பட்டியா கைஸ். தேனி 42 கிலோமீட்டர் கைஸ். தேனி காத்தோறும் தேனி போகிறோம். ஹில்ஸ் ஏறணும், ஜாலியாக இருக்கும். செயின் தான் லூஸாக இருக்குது, லைட்டாக லூஸாக இருக்குது, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஏறிடுவா. ராஜன் சார் வணக்கம்டா மாப்பிள்ள. தேனிலிருந்து காய்ஸ் மெயின் ரோடு வந்துட்டோம். சிட்டாக பறக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஓஹோ நான் ஏறி வருவாங்களே. இனிமே பார்த்து பத்திரமா தான் போகணும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா உசிலம்பட்டியில் இருக்கோம். உசிலம்பட்டி சந்தையில் வஞ்சி காட்சி தான் வாங்கணுங்க. பேக்கு பின்னாடி கட்டிடலான்றான் ஃப்ரெண்டு. பாவம் முது வலிக்கும் மேலே. போட்டு வரேன் நான் கைப்புள்ள. அப்போவே சொல்லு பேச்சு கேட்க மாட்டிருக்கான். தேனி டு மூணார் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் நாங்கள் போகிறது. இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருக்கோம் போன தடவை ஊருக்கு வரும்போது. இப்போ வந்து நாங்கள் பிளானை மாற்றிட்டோம். கொடைக்கானல் தான் போகிறதா ஐடியா இருந்துச்சு. வேணாண்டா, ஆல்ரெடி பார்த்த இடத்த பார்க்க வேணாம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு மேகமலையெல்லாம் அந்த சைட்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மூணார் போகலான்டா அப்படின்னு. மூணார் பயங்கரமாக இருக்கும், எப்போவுமே அந்த இடம் க்ரீனிஷாகவே இருக்கும்டா, அங்கே போகலாம் அப்படின்னு. சரி ஓகே மாப்பிள்ள போகலாம் அப்படின்னா. அதனால நாங்கள் இப்போ மூணார் நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பயணம் பண்ணுங்கள் கைஸ், பயணம் பண்ணுங்கள். அங்கே இருக்காடா, இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இருக்குல்ல, அந்த இருக்கு போடுறா தொங்குதே கைஸ். பேக் கட்டுறதுக்கு கயிறு வாங்க வந்திருக்கோம். நல்லதாக போச்சு, இங்கே கட்டிடலாம். நான் அந்த இது கூட வாங்க மாட்டேன், அர்ஜென்டாக கட்டினால அப்படியே வந்துட்டோம். சரி இருங்க, நான் வாங்கிட்டு பேக் கட்டிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கும்பம் வந்துட்டு 67 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆயிடுச்சு கைஸ். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நம்ம அதை சாப்பிட்ணும். போயிட்டு தேனி போயிட்டு சாப்பிட்லான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ தான் பஜ்ஜி காட்டெலாம் வாங்கி பேக் பின்னாடி கட்டணும். ட்ரெயின் கிராசிங் போக வேண்டியதானே ஏறி இருக்குன்னா. தேனி எல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. கைஸ் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம். பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் கைஸ். ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாப் ஏதோ கூட்டமாக இருக்குது. கைஸ் இங்கே ஒரு ரைட் ஒன்று உள்ள போகிறோம். ரைட் போனால் மூணாறுன்னு போட்டுருந்துச்சு. தேனியில் இருக்கோம். தேனி பயிலுகடா சும்மா கைஸ். ஒரு பேனரில் பார்த்தேன் 212 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இன்னும் உடம்பு எனர்ஜியாக தான் இருக்குது, டயர்ட் ஆகலை. அச்சு நோத்தி போய்ட்டுருக்கேன். பின்னாடி உள்ளவனுக்கு தான் டிக்கி பெயின் வருதுன்றான். எனக்குமே லைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உஷாராக ஜெல் சீட் வாங்கிட்டு வந்துடணும். அவசரமாக கிளம்பி வந்துட்டனால எதுவுமே வாங்கலை, அப்படியே வந்துட்டோம். காய்ஸ் வியூ பாருங்களேங்க. அட்டாடாடாடா, கோபுரோவில் எப்படி வேறு தெரியுதுன்னு தெரியலையே, நேரில் பார்த்தா தான் தெரியும். பயங்கரமாக இருக்குது. ஹோல்ஸோட வியூ பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல சென்னையிலேருந்து, இருக்க தான் செய்யும். ஹாஹாஹா சொர்க்கமாடா. ஒரு இளநீ ஒன்று போட்டு போனால் கரெக்டாக இருக்கும், அப்படி கிண்ணுன்னு. பல நாள் கனவு நிறைவேறியது காய்ஸ். தேனிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நாளாக ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துட்டு இருந்தேன், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்னு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்து சேஃபாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. பத்திரமா போய்ட்டு பத்திரமா வந்துடும். லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல். நம்ம வீடியோஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. நன்றிகள். இங்கே ஒரு ரைட் எடுக்கணும் கைஸ். எடுத்தால் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டு தான். டேங்க் பேக் வாங்குறதுனால மொபைல் ஓட்டுறதுக்குலாம் வேலையே கிடையாது. இங்கேயே மாட்டிக்கிறது, மேப்பை போட்டு கிளம்ப வேண்டியதுதான்.
அப்படியே ஜாலியாக கேரளா பார்டரில் என்ட்ரு ஆக போகிறோம். இதோட தமிழ்நாடு முடியுது. நேஷ்னல் ஹைவே ஆஃப் இந்தியா. இதுலேருந்து கேரளா ஸ்டார்டிங் நினைக்கிறேன்டா. இதை போட்டிருக்கு பாரு. பா சரியான வியூடா. என்ட்டு வரும் இல்லை சார்? மூணார் போகிறேன் சார். சுற்றி பார்க்க போனேன். ஆமாம், செக் பண்ணுவோம். அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ரெக்கார்டி ஒன்றுமே இல்லாத. இல்லை சார். இறங்கோ. சரி போய்ட்டு. சீரியஸாக ரோடு சூப்பராக இருக்கு. இவ்வளோ தமிழ்நாடு ரோட்டில் வந்துருந்தோம். எவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதனால சார்ஜ் இல்லைனால மைக் போட்டிங்க விட்டேன். ஆனால் வீடியோ நார்மலாக ஓடிட்டு தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க கேரளா ரோட. ஓப்பா மச்சான் அங்கே வர்றா. இனிமே என்ன நாடு கேரளம் தான். குளிர்ல அப்படி சில்லுன்னு இருக்கு. ஆஹாஹாஹா, ஒர்த்து வருமா? சென்னையிலேருந்து வந்ததுக்கு சரியான ஒர்த்து. இதுவா இரு, போலாம் முன்னாடி போலாம். என்ற நாடு இனிமே கேரளா. நான் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் இனிமே. இங்கே என்னோட சேச்சி என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சீரியஸாக கைஸ் சூப்பராக இருக்குது ரோடு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் விளாக் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டில் ரோடு எப்படி இருந்துச்சிங்க பாருங்கள். மூணாறு இன்னும் ஒரு 33 கிலோமீட்டருக்கு பூம்பாறையில் இருக்கும். இப்போ தான் கைஸ் பூம்பாறையில் அப்படியே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். 1 2 3 என்ஜாய். சூப்பராக கைஸ். சின்னதாக ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் மேலே போக பயங்கரமாக இருக்கும். ஃபால்ஸு அங்கே பாருங்க, மிஸ்ட்டு வேற போகுது ஃபால்ஸு கீழே. பா பயங்கரமாக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பா